இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் யாருன்னு நினச்சிங்க? இவங்கள பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க தான். ஆனால் அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த ஹாப்பினஸ்ஸு பாருங்கள். ஏன்னா நம்ம இறந்தாலுமே நம்மளோட உணர்வுகள் எல்லாமே அந்த வீடியோவில் பாருங்கள். அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலுமே அவங்க என்ன மாதிரி ஒரு டான்ஸு எது போட்டாலுமே இன்றைக்கி அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வாக தெரியும். ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்தாலுமே ஒரு வீடியோ எடுத்தாலுமே அது வந்து ஒரு தப்பான நோக்கத்திலே பேசுகிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அங்கே பாருங்கள், இருக்கிற லேடிஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அவங்க நேசிக்கிறாங்க. முதல்ல நம்ம இது போட்டால் நம்ம எப்படி இருப்போம், இந்த சேரீ கட்டினா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு அவங்க நேசிக்கிறாங்க. அது வந்து ஒரு தப்புன்னு கிடையாது. புரியுதுங்களா? அது பார்க்குறவங்க கண்ணுக்கு தான் அது தப்பான நோக்கம் அவங்களுக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு அவங்கள நேசிக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் மற்றவங்கள வந்து அவங்க குறையாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா சமூகத்தில் வந்து இப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் வந்து சொசைட்டியில் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா லைஃப் வந்து அவங்களும் லைஃப் ஜாலியாக இருக்க மாட்டேன்றாங்க. இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாங்க. எதையாச்சும் ஒன்று குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களெல்லாம் வந்து பிடிச்சவங்கள லைஃப்பில் சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்கள லைஃப் விட்டு தள்ளி வைங்க. புரியுதுங்களா? நம்ம பிடிக்காதவங்க 10 பேர் இருப்பாங்க, நம்ம பிடிச்சவங்க 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேர் தான் நம்மளுக்கு தேவை. இந்த பிடிக்காதவங்க 10 பேர் நம்மளுக்கு தேவை கிடையாது. இது எதனால் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், நம்ம இறந்து போகிறோமான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க லைஃப் இருக்கிற வரைக்கும் அந்த ஹாப்பினஸ் பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு உண்டான ஒரு உணர்வுக்கு உண்டான ஒரு அர்த்தம். ஏன்னா லைஃப்பில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், அடுத்த செகண்டு யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் இது என்னோடய காரு, என்னோடய வீடு, என்னோடய இது எல்லாமே சொல்கிறாங்களே தவிர எல்லாருமே இறந்து போயிட்டால் சமம்னு தெரிய மாட்டேங்குது. இது வந்து நம்மளோட சமுதாயத்தில் புரிஞ்சு சில பேர் மனசு வந்து காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க விடுங்க. புரியுதுங்களா? இது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கினா சரி.